லண்டன் தீ விபத்து தொடர்பாக அங்கு வசிக்கும் தமிழர் துரைக்கண்ணன் நமது நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் லண்டன் மேற்குல ராயல் பேரோ ஆஃப் கென்சிங்டன் அண்ட் சில்சியான்ற ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு பிளாக் ஆஃப் ஃபிளாட்ஸ். இங்க எப்படின்னா சார், அரசாங்கம் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களுக்கு அவங்களே வீடு கட்டி தருவாங்க. வீடு கட்டி தந்து அவங்ககிட்ட குறைந்த வாடகையை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அது மாதிரி ஒரு கட்டிடம் இது 1974 கிரீன்ஃபீல்ட் டவர்ஸ் அப்படின்ற பேர்ல மாநகராட்சியோட முழு அவங்க தான் அந்த கட்டிடத்தை மெயின்டைன் பண்றாங்க. இன்று நள்ளிரவு 1 மணிக்கு அங்கே ஃபயர் ஆயிருக்குது. அவங்க கால் பண்ணி ஃபயர் ஸ்டேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 200 ஃபயர் ஃபைட்டர்ஸும் ஒரு 40 ஃபயர் இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் தீ அணைக்க முற்பட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த ஃபயர் வேகமா பரவ ஆரம்பிச்சதுனால இங்க நார்மலா எல்லா வீட்லயும் ஃபயர் அலாரம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஹோட்டல்ஸ்ல ஃபயர் அலாரம் வச்சிருக்கணும். இதெல்லாம் இங்க உள்ள இதுல ஒரு மஸ்ட், ஒரு லா. ஆனா அங்க உள்ள ஃபயர் அலாரம் கீழே ஒரு ஃப்ளோர்லயோ இல்ல எந்த ஃப்ளோர்ல ஃபயர் இருந்தாலும் அங்க உள்ள எல்லா வீட்லயும் அங்க ஒரு சுமார் 120 வீடுகள் இருந்திருக்கு. சுமார் ஒரு 1000க்கு ஏற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லார் வீட்லயும் ஃபயர் அலாரம் டிக்கர் ஆயிரும். அவங்க நார்மலா வெளியில வந்துருவாங்க. இதுதான் இங்க ப்ரொசீஜர். இந்த வீடு நவம்பர் 2016 இருந்து ரெனோவேஷன் ஒர்க், அதாவது பராமரிப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது இவங்க ஒரு எக்ஸிட் ஒரு அவுட் தான் வச்சிருந்திருக்கிறாங்க. வெளியில போறதுக்கும் ஒரே வழி, தப்பிச்சு எதுவும் எமர்ஜென்சில போறதுக்கும் ஒரே வழி வச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நைட்டு ஃபயர் ஆகும்போது யார் வீட்லயுமே அலாரம் அடிக்கவே இல்லை. இதை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஃபயர் அலாரத்தை ரிப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இது ஃபயர் அலாரம் அடிக்கல, ஃபயர் பிரிகேடியர்ட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் அவங்க ஒரு சரியான இதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்க செய்யலை. ஸோ இது எல்லாரையும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. நைட்டு நள்ளிரவு 1 மணினால எல்லாரும் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய ஃபயரை அவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிருக்காங்க. சிலர் மாடிகள்ல இருந்து கீழே தங்களோட உயிரை காப்பாத்திருக்க குதிச்சிருக்கிறாங்க.